நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். நாங்கெல்லாம் வேற மாதிரி அப்படின்னு இந்தியாவுக்கு T20 டீம் வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடி இந்த சீரியல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நம்ம ஊருக்கு வந்து நியூசிலாந்து நம்மளுக்கே வெள்ளை அடிச்சு போயிட்டான், ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டானே, அதுவும் போற போக்குல பெயிண்ட் டப்பா வர விட்டு போயிட்டானே, இந்த செம்ம கடுப்பு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். உடனே அந்த பெயிண்ட் டப்பா எடுத்து சூரியகுமார் யாதவ், நான் போறேன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, அங்க போயிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் வெள்ளை அடிச்சுட்டு வரேன்னு ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, எடுத்துன்னு போயிட்டாரு. இன்ஃபேக்ட் பெயிண்ட் டப்பாவும் தூக்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா 4-0 இல்ல ராஜா 3-1 வின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா சொன்ன ஒரு காரணத்தினால் பெயிண்ட் டப்பா கீழே வச்சது ஓகே, ஆனாலும் 3-1 செம்ம விக்டரி அப்படின்னு கலங்கிட்டாங்க நம்ம பயப்புள்ளைய. நேத்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சோடனே தெரிஞ்சு போச்சு இந்தியா வின்னு. எத்தனை மார்ஜின்ல ஜெயிக்க போறீங்கன்றத ஒரு கேள்வியா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அது நல்லாவே தெரியும். இது இவ்வளவு பெரிய ஸ்கோர் நாங்க எங்கேயா சேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் தெரிய வச்சு அதுவும் இல்ல கண்டினியூஸா அடிச்சாங்க, பொழந்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மார்க்ரம் அப்படியே நெற்றிக்கனை திறக்க பார்த்தாரு. இந்த மாதிரி நீங்க எங்களை அடிச்சீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்படின்னு உடனே சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் கோவம் வந்தா என்ன பண்ண போறீங்க மார்க்ரம் அப்படின்னு கேட்டதுக்கு அழுது அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளுக்கே எப்பா கொஞ்சம் பார்த்து அடிங்களா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஆப்பனண்டா இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி வேணாமாயான்ற அளவுக்கு வச்சு தெரிச்சுட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவருக்கு 2வது செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் ஒரு 100 அடிச்ச அப்புறம் அடுத்த மேட்ச் முட்டை, அதுக்கு அடுத்த மேட்ச் முட்டை அப்படின்னு என்ன பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி மேலே இந்த அப்பவே கீழே போயிடுச்சு பேட்டிங் அப்படின்னு கேட்டோம்னா சஞ்சு பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 100 பதிவு பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் நீங்க அடிக்கடி செஞ்சுரி போடுறதா இருந்தா எத்தனை முட்டை வேணா போடுங்க, எங்களுக்கு கவலை நாங்க ஃபேன் சொல்றோம், மனசுலாயோ ஆனா கலகிட்டாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஓப்பனிங்ல ஷிஃப்ட், ரோஹித் சர்மா இதே ஆச்சு. ரோஹித் சர்மா நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பால்ல சடனா அவர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவரோட கிராஃப் பேட்டிங்ல வேற லெவல்ல டேக் ஆஃப் ஆச்சு. சஞ்சு சாம்சனுக்கு அது மாதிரி நடக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பிரில்லியண்டா ஆடி இருக்காரு சஞ்சு சாம்சன் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். உடனே திலக் வர்மான்னு சொல்லியிருக்காரு பேக் டு பேக் 100, நீங்க ஒரு 100 கொடுத்தால் இன்னொரு 100 இலவசம் அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் ஆடி தள்ளுபடியில கொடுத்த மாதிரி ஆடி தள்ளுபடியில கொடுத்திருக்காரு. ஓவராலா இந்தியா செம்ம பாசிட்டிவ் அக்ரெசிவ் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காங்க இந்த சீரீஸ்ல. போலிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி நிஜமாலுமே சக்கரவர்த்தி மாதிரி போலிங் போட்டான் அந்த பையன். ஒரு சின்ன வித்தியாசம் என்ன பாத்தீங்கன்னா ஏர் ஸ்பீட், இன்னும் வேகமா பந்த தள்ளுறாரு வருண் சக்கரவர்த்தி. அதன் காரணமாக பேட்ஸ்மேன் வந்து பந்து உள்ள வருதா வெளில போதா அப்படின்னு கணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் கொடுத்தா ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டா நம்ம பையன் சக்கரவர்த்தி. அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மிடில் ஆர்டர் ஸ்பின்னர்ஸ் அற்புதமா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மறந்துடாதீங்க. கிளாசன் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டேவிட் மில்லர் என்ன பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கூட அட்டகாசமான ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுனால ஓவராலா மிடில் இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வருண் சக்கரவர்த்தி கண்ணில் வரல விட்டு ஆட்டினார்னா தம்பி நீ நெசமாலுமே சக்கரவர்த்தியா. நான் எப்பவுமே ஒரு விஷயம் பயங்கரமா யோசிச்சா நிறைய விஷயத்துல அது நிறைய முறை கமெண்ட்ரில அவர் எங்கெல்லாம் என்னால பேச முடியுமோ நான் அதை வெளிப்படுத்திருக்கேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சஹல் ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்ல ட்ரையே செய்யல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நான் அப்பவே வச்சிருக்கேன். ஏன்னா இந்தியா வந்து கச்சா முச்சா ரேங்க் டென்னர்ல எல்லாம் ஆடினாங்க. அந்த சஹல் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு அட்டகாசமான லெக் ஸ்பின்னர். அவரே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இவங்க குரூமே பண்ணல அப்படின்றது எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. நல்ல லெக் ஸ்பின்னர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்ற போது இந்தியாவுக்கு அது கிடைச்சும் ஒரு நல்ல ஃபார்ம்ல அவர் இருந்த போது அவரை டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏன் பயன்படுத்தல? ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல டர்னிங் ட்ராக் அப்படின்ற போது அவர் வந்து சும்மா அந்த T20 போலிங்க போட்டவங்க விக்கெட் எடுத்திருப்பாரு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்ப அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா நான் யோசிக்கிற ஒரு விஷயம், வருண் சக்கரவர்த்தியும் நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு குரூம் பண்ணலாம். வெரி சிம்பிளுங்க. அவர் இதே T20 போலிங் ஸ்டைல் எல்லாம் மாத்தவே வேணாம், இதே T20 போலிங்க எடுத்துட்டு வந்து டர்னிங் ட்ராக்ல நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பேட்ஸ்மேன் அரண்டு போகும். ஏன்னா உங்களை இங்க 4 ஓவர் ஆடுறோம், அங்க ஒரு 20 ஓவர் ஆடணும் அப்படின்ற போது இன்னும் விக்கெட்ஸ் மேல விக்கெட்ஸ் தான் நீங்க அள்ளலாம். பட் அது வந்து தெரியல எந்த அளவுக்கு அவங்க யோசிக்க போறாங்கன்றது. பட் வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி போலிங் போட்டாருன்னா ஐபிஎல்லும் டேஞ்சர் அப்பா டேஞ்சர். எனிவே அது காலம் பதில் சொல்லும், அதை பத்தி பாத்துக்கலாமா. பட் இன்னொரு முக்கியமான ஆளை பத்தி நம்ம பேசியே ஆகணும். டெஃபினட்டா சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்றாரு, ஒரு பாசிட்டிவ் என்ஜாய் பண்ண வைக்கிறாரு பிளேயர்ஸ். அதாவது ஒரு பிரச்சனைனா எப்பா இவங்க போய் தைரியமா பேசலாமா அந்த கேப்டன் கிட்ட அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் டெஃபினட்டா கொடுத்திருக்காரு சூரியகுமார் யாதவ். கூடோஸ் டு தட். பட் இப்போ இன்னொரு முக்கியமான ஆள் நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா என்னோட ஃப்ரெண்டு VVS லக்ஷ்மன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஏற்கனவே ராகுல் டிராவிடோட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டரிம் கோச் எல்லாம் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்தியன் டீமோக. இப்போ கம்பீர் ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு காரணத்தினால இன்டரிம் கோச்சா சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காரு VVS லக்ஷ்மன். இது வந்து ஒரு நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம், ஒரு கோச் வந்து அவர் வந்து உங்களை கோச் பண்ற விதம் மட்டும் இல்ல, ஒரு பர்சனாலிட்டியாவே அவர் இம்பாக்ட் பண்ணுவாரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளேயர்ஸ் அப்படின்றத
நான் வந்து ஆணித்தரமா நம்புற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்திருக்கேன். நீங்க இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டக்அவுட்லாம் அப்பப்போ நீங்க பார்த்த போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மண்லாம் சிரிச்சுட்டு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ஓவரால் அட்மாஸ்பியரே கொஞ்சம் லைட் ஆகிடும். மனசு அப்படியே இறங்கின மாதிரி ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி கோச்சஸ்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு ரவி சாஸ்திரி அவர்கள் எடுத்துக்கோங்க. ரவி சாஸ்திரி ஒரு காலகட்டத்தில் விராட் கோலி கேப்டன்சி பண்ண கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் கலக்குனாங்க. இந்தியா பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் ராகுல் ராவோட கோச்சிங்ல என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். சூப்பராக ஆனாங்க இந்தியா கிரிக்கெட், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ விவிஎஸ் லக்ஷ்மன், இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே டிப்ளமேட்டிக் பர்சன்ஸ், ரொம்ப அக்ரெசிவான பர்சன்ஸ் கிடையாது. அண்ட் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் நீட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஏன்னா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு டென்ஷன்லாம் ஓடிட்டு இருக்கும் டீமுக்குள்ள அப்படின்ற போது அதெல்லாம் இது பண்ணி எப்பா காம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஏன்னா அவரே ஒரு காம் கேரக்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் போய் அமைதியா இருங்கன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கலா அமைதியா இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். ஸோ இது வந்து இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இங்கே தான் கம்பீர் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ராஸ்ட். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, பாண்டிங் ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கு கம்பீர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி இந்த ஆஸ்திரேலியன்ஸ்ல அந்த மைண்ட் கேம் பயங்கரமா ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் பாண்டிங் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல விராட் கோலி ஒரு 2 இல்ல 3 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. வேற பிளேயர் இருந்தா டீம்லயே இருக்க மாட்டாங்க. விராட் கோலி அப்படின்ற ஒரே காரணத்தால் டீமில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதாவது 2 பகுதியா பிரிக்கணும் பாண்டிங் சொன்னது. இது முதல் பகுதி. ஆனா 2வது பகுதி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி ஆனா டீம்ல தொடர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியால பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய விக்கெட்ஸை பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன். அதனால விராட் கோலி ஆஸ்திரேலியால அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்ணா நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். எக்கச்சக்க ரன் அடிக்கிறதுக்கு விராட் கோலி இந்த சீரீஸ்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத 2வது பகுதியில் சொல்லியிருக்காரு. ஆனா கம்பீர் அந்த முதல் பகுதியை மட்டும் கேட்டாரா இல்ல முழுமையா புரிந்து கொள்ளலையான்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங்கன்னா அதெல்லாம் சொல்றது, விராட் கோலி பத்தி பேசுறது, அவர் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க, இந்தியன் கிரிக்கெட் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு காட்டமான பதில சொல்லியிருக்காரு கம்பீர். இந்த கம்பீரோட ரியாக்ஷனுக்கு மீண்டும் ரிக்கி பாண்டிங் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆமா அவர் வழக்கம் போல சிடு ரியாக்ட் பண்ணிருக்காரு. நான் என்ன சொன்னன்றதே முழுமையா புரிந்து கொள்ளாமல் வழக்கம் போல உடனே டென்ஷன் ஆகுது, உடனே அப்செட் ஆகுதுதான் அவருடைய கேரக்டர்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. இங்க தான் நான் சொன்னது வருது பாத்தீங்களா, நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அமைதி டீம்லயும் பரவும். பட் நீங்க எந்த அளவுக்கு டென்ஷனா இல்ல அப்செட்டா பப்ளிக்ல ரியாக்ட் பண்றீங்களோ அந்த டென்ஷன் டீம்லயும் பரவும். அதனால கம்பீர் இதெல்லாம் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த ஆஸ்திரேலியன்ஸ் வாலண்டே உங்களை வம்பு இழுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஆஃப் த ஃபீல்ட் பாத்தீங்கன்னா உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி நீங்க உள்ள வரும்போது ஒரு அஜிடேட்டடா ஒரு பதத்தத்தோடு உள்ள வரணும்ன்றது ஆஸ்திரேலியா காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் சச்சினை பத்திலாம் எத்தனையோ விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆனா சச்சினோட பதில் என்னைக்குமே பேட்ல தான் இருக்கும், வாயில இருக்காது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கம்பீர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படியே உங்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி யாராவது கேட்டா கூட விராட் கோலியின் பேட் இதற்கு பதில் சொல்லும். நான் சொல்ல விரும்பல, எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, இது விராட் கோலியோட பேட்டே பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது இன்னும் சூப்பரான கெத்தான ஒரு பதில். இன்ஃபேக்ட் அந்த பதில் மூலமாக விராட் கோலிக்கும் ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ், கோச் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த பதில் சொல்லியிருக்காருன்றது. ஸோ இந்த சின்ன விஷயங்கள் ப்ராபபிளி இப்போ ராகுல் டிராவிடோ இல்ல விவிஎஸ் லக்ஷ்மனோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி. அந்த பொறுமை என்ன ஆகும், டீமுக்கும் பரவும், கேம்லயும் இருக்கும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸா இருக்கும். பட் பிசிசிஐ எல்லா ஏற்பாடையும் தயாரா வச்சிருக்காங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா லாஸ்ட் மினிட்ல நானும் வரேன் கோதாக்கு அப்படின்னு சொன்னார்னா வாமா மின்னல் அப்படின்னு ரிசீவ் பண்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா வந்தா ஒரு நல்ல விஷயம் ஃபார் இந்தியா, வரலன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. பட் லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். ரோஹித் சர்மா வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாமே. எப்பா காயத்துக்கு மருந்து போட்டா மாதிரி மருந்து இல்ல தலைவா, சூப்பர் எனர்ஜி வந்தா மாதிரி ஸ்கை அண்ட் கோ செம்ம கிரிக்கெட் ஆடி கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள் ஸ்கை அண்ட் கோ. அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மன் நண்பா உனக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மன் தான் கோச்சு அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். இன்ஃபேக்ட் ராகுல் டிராவிட் காலகட்டத்திலேயே 1-2 சீரீஸ் இன்டரிம் கோச்சாவும் வேலை பண்ணியிருக்கான் நம்ம பயபல்ல விவிஎஸ் லக்ஷ்மன். சரிப்பா, அடுத்த பயிற்சியாளர் விவிஎஸ் லக்ஷ்மன் தான் அப்படின்னு பிளேயர்ஸ்ல இருந்து ஃபேன்ஸ்ல எல்லாம் யோசிச்ச போது நடுவில் இந்த பொன்னியின் செல்வன் கிளைமேக்ஸ் மாதிரி மகுடத்தை தூக்கி பிசிசிஐ கம்பீர் தல்ல வச்சிட்டாங்க. பட் எனிவே இப்ப லக்ஷ்மன் பண்ற வேலையை பார்த்து பிசிசிஐ கொஞ்சம் யோசிப்பாங்க, இவருக்கும் நம்ம நல்லா பயன்படுத்தலாமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா என்னையா தப்பு
அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்கும். அந்த தீப்பொறி எப்ப காட்டு தீயா பரவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்களே, ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியாலையும் சரிஞ்சாங்கன்னா அப்ப கம்பீர் மேல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆனா ஒண்ணுங்க, கம்பீருக்கு வந்து இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்ப்பேன். அவர் பாசிட்டிவா அக்ரெசிவா யோசிச்சாருன்னா இது வரைக்கும் ஓட்டது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்ச மாதிரி ஆஸ்திரேலியால ஒரு அடி அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இந்தியா செம்மையா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியால எல்லாத்துக்கும் அப்படியே தூக்கி மூட்டை கட்ட பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கெத்தா கம்பீர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இருமுனை கத்தி நம்ம சொல்லி ஆகணும். கம்பீரை பொறுத்த வரைக்கும் வேற வழி இல்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்தே ஆகணும்ன்ற ஒரு இக்கட்டான ஆல்ரெடி அந்த பிரஷருக்குள்ள போயிட்டு இருக்காரு கம்பீர். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வேற ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லன்ற ஒரு தெளிவு இன்னும் இல்லை. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அவருக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. வாழ்த்துக்கள் டு ரோஹித் சர்மா, அவரோட மனைவி, அவரோட குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சுட்டி பையன் பிறந்திருக்கான். அந்த சுட்டி பையன் கிரிக்கெட் உலகத்துக்கும் வருவானா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும்.